வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 9வது T20 உலகக்கோப்பை தொடர் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி கோப்பையை தட்டிச் சென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து. சென்னையில் லிப்ட் விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. வந்தே பாரத் ரயில்களின் டிக்கெட் கட்டணம் குறைக்கப்படும். ரயில்வே இணையமைச்சர் தகவல். சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா. அதிர்ச்சியில் இந்திய ரசிகர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய கிரிக்கெட் அணியால் நாம் பெருமை கொள்கிறோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 9வது T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி பார்டர்ஸ் நகரில் நடைபெற்றது. இதில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் விளையாடியதில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் பேட்டிங் தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்கள் குவித்தது. இதைத் தொடர்ந்து 177 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற சவாலான இலக்குடன் தென்னாப்பிரிக்க அணி விளையாடியது. தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 169 ரன்களை எடுத்தது. இதன் காரணமாக இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. இந்நிலையில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக ஊடக பதிவில் இந்திய அணிக்கும் வீரர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அவர் வெளியிட்ட பதிவில் சாம்பியன்ஸ் T20 உலகக்கோப்பை தனக்கே உரிய பாணியில் நம்முடைய அணி இந்தியாவுக்கு கொண்டு வந்துள்ளது என பதிவிட்டுள்ளார். மேலும் இந்திய கிரிக்கெட் அணியால் நாம் பெருமை கொள்கிறோம் என்றும் இந்த போட்டி வரலாற்று சிறப்புமிக்கதும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பரபரப்பாக நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் 2வது முறையாக T20 உலகக்கோப்பை கைப்பற்றி அசத்தியது. சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி உட்பட பல்வேறு தரப்பில் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருப்பதாவது: நமது இந்திய அணி T20 உலகக்கோப்பையை முழுமையான ஆதிக்கத்துடன் வென்றதை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி என்றும், நமது இந்திய அணி சவாலான சூழ்நிலைகளில் இணையற்ற திறமையை வெளிப்படுத்தி முறியடிக்க முடியாத சாதனையுடன் முடித்தது என்றும் இந்திய அணிக்கு மு.க.ஸ்டாலின் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். சென்னையில் லிப்ட் விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு அண்ணாமலை இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பு KP பார்க் அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்ட் கோளாறு காரணமாக 7வது மாடியில் இருந்து தவறி விழுந்த கணேசன் என்ற 52 வயது மதிக்கத்தக்க நபர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: ஏழை எளிய மக்களுக்காக கட்டப்பட்ட KP பார்க் அடுக்குமாடி குடியிருப்பு தரமற்ற முறையில் கட்டப்பட்ட விவரங்கள் IIT ஆய்வுக்குழு அறிக்கையின் மூலம் தெரிய வந்தது. இதனையடுத்து இந்த குடியிருப்பை கட்டிய BST இன்ஜினியரிங் நிறுவனம் அரசு பணிகளில் பங்கேற்க முடியாதவாறு கருப்பு பட்டியலில் வைக்கப்படும் என்று திமுக அரசு கூறியது. ஆனால் இதுவரை தரமற்ற குடியிருப்புகளை கட்டிய BST நிறுவனம் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விராட் கோலி ஓய்வு முடிவை அறிவித்த சில மணி நேரத்தில் அவருடைய நீண்டகால சகவீரரான ரோஹித் சர்மாவும் ஓய்வு அறிவித்தார். T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது. போட்டி முடிந்த பின்னர் விராட் கோலி T20 உலகக்கோப்பையில் இருந்து ஓய்வு பெறுவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரோஹித் சர்மா, இதுவே எனது இறுதிப் போட்டி என்றும் ஓய்வு பெற இதனைவிட சிறந்த தருணம் வேறு இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், கோப்பையை வெல்ல வேண்டும் என்றும் மிக அதிகம் விரும்பினேன். தற்போது அது நடந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். இந்திய அணியின் முக்கிய வீரர்களான விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓய்வு அறிவித்தது இந்திய ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. ஓசூரில் விமான நிலையம் வருவதற்கு வாய்ப்பில்லை என
தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பது முதலமைச்சரின் அறிவிப்பை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் உள்ளதாக கொங்கு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடர்ந்து கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டமன்ற கூட்டத்தொடரில் பல்வேறு நல்ல அறிவிப்புகளை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் என்றும், ஓசூரில் விமான நிலையம் 2000 ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார் என்று தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் எதிர்க்கிறார் என்று எங்களுக்கு புரியவில்லை. மொத்த தமிழகமும் ஒசூர் சர்வதேச விமான நிலையத்தை வரவேற்கின்றது. தமிழகத்தினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று புரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மட்டும் ஒசூரிலே விமான நிலையம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்றும், முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பை கொச்சைப்படுத்துகின்ற விதத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் கேட்பதெல்லாம், நீங்கள் பிறந்த அரசியல் செய்து கொண்டிருக்கிற தமிழகத்திற்கு ஆதரவாக இல்லாமல் நீங்கள் வேலை செய்த கர்நாடகாவிற்கு ஆதரவாக பேசுகிறீர்களோ என்ற சந்தேகம் எழுகிறது. அல்லது பெங்களூர் விமான நிலையத்தை நிர்வகிக்கிற தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீர்களோ என்ற சந்தேகமும் இன்றைக்கு எழுகிறது. 90% ஆசிரியர்களை பாதிக்கின்ற பதவி உயர்வை பறிக்கின்ற அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு பதவி உயர்வை பறிக்கின்ற அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசிற்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 கோரிக்கைகள் வலியுறுத்த இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அந்தியூர் சிவாவை ஆதரித்து திருவொற்றியூர் மண்டலத்தின் பகுதி செயலாளர் திமுக தனியரசு தலைமையிலான திமுகவினர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அந்தியூர் சிவாவை ஆதரித்து திருவொற்றியூர் மண்டலத்தின் பகுதி செயலாளர் திமுக தனியரசு தலைமையில் விக்கிரவாண்டியில் திரௌபதி அம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களை சந்தித்த திமுகவினர் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் விக்கிரவாண்டி திமுக ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சிந்தாமணி, விக்கிரவாண்டி திமுக ஒன்றிய செயலாளர் ரவித்துரை, திருவொற்றியூர் 13வது வார்டு கவுன்சிலர் கேபிள் டிவி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதேபோன்று 180வது பூத்தின் மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சன் தலைமையில் மாதாவரம் வட்ட செயலாளர் திமுக எம் சரவணன் ஆகியோர் பங்கேற்று விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற வேட்பாளர் அந்தியூர் சிவாவை ஆதரித்து பொதுமக்களிடையே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தேனியில் மெத்தப்பட்டமைன் என்ற போதைப் பொருளை கடத்தி வந்த 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள புதுப்பட்டி புறவழிச்சாலை பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காரில் சோதனை மேற்கொண்ட போது காரில் 250 கிராம் கஞ்சா மற்றும் சர்வதேச சந்தையில் கிடைக்கும் மெத்தபைட்டமின் என்ற போதைப் பொருள் 30 பாக்கெட்டுகளில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து வாகனத்தில் வந்த மூவரையும் காவல்துறையினர் கைது செய்ததுடன் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பெரியகுளம் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதாச்சலம் அருகே திருமணம் செய்து வைக்காததால் தனது பாட்டியை பேத்தி மண்வெட்டியால் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கடலூர் மாவட்டம் பேரையூர் கிராமத்தை சேர்ந்த பாட்டி தனலட்சுமி என்பவருடன் பேத்தி சிவசக்தி வசித்து வருகிறார். இந்நிலையில் சிவசக்தி தனக்கு திருமணம் செய்து வைக்க கோரி அடிக்கடி பாட்டியுடன் சண்டை போடுவார் என கூறப்படுகிறது. இதேபோன்று ஏற்பட்ட சண்டையில் ஆத்திரமடைந்த பேத்தி சிவசக்தி தனது பாட்டியை வீட்டிலிருந்த மண்வெட்டியால் அடித்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறை உயிரிழந்த தனலட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சிவசக்தி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்தது. மேலும் இந்த சம்பவம் குறித்து கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாநகர காவல்துறையினர் ரயில்களில் நடத்திய சோதனையில் 50 கிலோ மதிப்பிலான குட்கா பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்ட ரயில் நிலையத்தில் கோவை மாநகர காவல்துறையினர் வட மாநிலத்திலிருந்து வரும் ரயில்களில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் சுமார் 50 கிலோ மதிப்பிலான குட்கா பொருட்கள் விற்பனைக்கு எடுத்து வந்தது தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றால அருவியில் வார விடுமுறை தினத்தை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழையின் தாக்கம் குறைந்த நிலையில் குற்றாலம், பேரருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் நேற்றிரவு வனப்பகுதியில் திடீரென பெய்த மழையின் காரணமாக பழைய குற்றால அருவியில் காலை 6 மணி வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதாலும் வார விடுமுறை என்பதாலும் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி தீரஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வரத்து குறைவினால் மீன்களின் விலை அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பலத்த காற்று வீசுவதாலும் கடல் நீரோட்டத்தில் மாறுபாடு காணப்படுவதாலும் மீன்பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையில் மீன்களின் விலை அதிகரித்துள்ளது. இதில் கேரளாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் மத்தி கொட்டான் என்ற மீன் அதிக அளவு கிடைப்பதால் ஒரு கூடை மீன் 2000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது என மீனவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதேபோன்று சீலா மீன் கிலோ 1000 ரூபாய்க்கும், விளை மீன், ஊளி, பாறை ஆகிய மீன்கள் கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி திரேஸ்புரமிலிருந்து பேசுறோம். கொஞ்சம் காற்று கூட இருக்கு. கடல் மேல 40, 45, 50, 55 இந்த மாதிரி ஓடுறதுனால வல்லங்க தொழிலுக்கு போனால் பாடு கிடையாது காத்துனால. அதனால மீன் வரத்து குறைவு. அதனால விலை கொஞ்சம் கூட இருக்கு. சீலா 1000 ரூபாய், 1500, 1500 இருக்கு. சின்ன மீன் 600, 700 இருக்கு. மட்டை கொண்டா வருது. அது வட்டை 700, 1700, 1700, 2000 வரைக்கும் போகுது. திருப்பி சால மீன் கிடையாது. குருவலை 350 ரூபா, கிளவாலை 300 ரூபா, சின்ன மீன் 200 ரூபா, கடவுரால் 450 ரூபா போகுது. பாறை மீன் 350 ரூபா, 400 ரூபா போகுது. சால மீனே கிடையாது. பேசுறதுக்கு நல்லா வரும். திருநின்றவூரில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. சென்னை ஆவடி அடுத்த திருநின்றவூரில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவ மாணவிகள் பயன்படும் வகையில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் பிரபல தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனத்திற்கு ஏற்ற ஊழியர்களை தேர்ந்தெடுத்தனர். இந்த முகாமில் மனிதவள மேம்பாட்டுத்துறை, பொறியியல் பிரிவு மற்றும் கட்டுமான துறையில் அதிக அளவில் மாணவர்கள் வாய்ப்பு பெற்றனர். நடக்கக்கூடிய முகாமிற்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், மாணவிகள் பல்வேறு கல்லூரியிலிருந்து, திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு 20க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் நடத்தக்கூடிய தொழிலதிபர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்தால் நிச்சயமாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய அந்த வேலை இல்லை என்ற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படும் என்பது எங்களுடைய கருத்து. எங்களுடைய மாணவர்கள் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் என்ற சிறப்பு பிரிவில் படித்து ட்ரோன்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை விரைவிலேயே அதை வேளாண்மை துறையில் உபயோகப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். விரைவில் அது அமலுக்கு வரும், நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது பெருமையோடு சொல்லிக்கொள்கிறோம். கடலூரில் 1 வயது குழந்தை உட்பட 4 பேரை வெறிநாய் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 10ஆம் வகுப்பு படிக்கும் சந்துரு என்ற மாணவனை வெறிநாய் ஒன்று கடித்துள்ளது.
இதனைத் தொடர்ந்து யாழிசை என்ற 1 வயது பெண் குழந்தை மற்றும் சிவகுமார், முருகவேல் ஆகியோரையும் நாய் கடித்துள்ளது. இதில் காயமடைந்த 4 பேரும் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மனிதர்களை மட்டுமல்லாமல் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளையும் வெறிநாய் துரத்தி வருவதால் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து வெறிநாயை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் நியாய விலைக் கடையை பொதுவான இடத்தில் கட்ட வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தமிழக அரசு புதிய நியாய விலை கட்டுவதற்கான ஆணை பிறப்பித்தது. இதனையடுத்து அரசு நியாய விலைக் கடை GN நகர் பகுதியில் கட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டு கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் துவங்கப்பட்டது. இதனை அறிந்து அப்பகுதி மக்கள் அனைவருக்கும் பொதுவான இடத்தில் நியாய விலைக் கடையை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து கட்டிடம் கட்ட வந்தவர்களை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் அப்பகுதியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து காட்பாடி காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன், சேனூர் கிராம ஊராட்சி தலைவர் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். கொடைக்கானலில் பாஸ் நடைமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு அப்பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலுக்கு வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் கொடைக்கானல் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் சுற்றுலா வரும் வாகனங்களை கணக்கெடுப்பதற்காகவும் மே மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை பாஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதனால் கொடைக்கானல் பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதால் சுற்றுலாவை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டுள்ள ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் பாஸ் நடைமுறை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அறிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் சுற்றுலாவை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்ட சிறு வியாபாரிகள், கனரக வாகன ஓட்டுநர்கள், வாடகை வாகன ஓட்டுநர்கள், கொடைக்கானல் உள்ளூர் வாசிகள் அதிர்ச்சியில் உள்ளனர். மேலும் பாஸ் நடைமுறையை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழ்வேலூர் அருகே பாசன வாய்க்கால் தூர்வாரும் போது 200க்கும் மேற்பட்ட பானைகள், மரங்கள் வெட்டியதற்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே பட்டமங்கலத்திலிருந்து கடலில் கலக்கக்கூடிய நண்டுகன்னி வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பட்டமங்கலம் ஊராட்சியிலிருந்து செல்லக்கூடிய வாய்க்கால் ஓரங்களில் உள்ள 200க்கும் மேற்பட்ட பனை மரங்களை தூர்வாரும் பணியின் போது வெட்டி சாய்த்து வயல்களை நிரப்பியுள்ளனர். தமிழக அரசின் வேளாண்மை துறை அறிவிப்பிற்கு முரண்பாடாக நீர்வளத்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் தூர்வாரும் பணி நடைபெற்று வரும் நிலையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டுள்ளதற்கு விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிறுமலை அடிவார வனப்பகுதியில் திடீரென 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா உற்பத்தி குறித்து திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின்படி வத்தலகுண்டு போக்குவரத்து ஆய்வாளர் சஜீவ்குமார், சார்பு ஆய்வாளர் சிவராஜ் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் நிலக்கோட்டையை அடுத்த சிறுமலை அடிவார பகுதிகளான சடையாண்டிபுரம், ராஜதானி கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் உற்பத்தி உள்ளதா என சோதனை செய்தனர். அப்போது சடையாண்டிபுரம் மலைப்பகுதியில் தங்கியிருந்த மலைவாழ் மக்களிடம் மர்ம நபர் நடமாட்டம் உள்ளதா என்றும் அப்பகுதி மலையின் நீர்நிலைகள் மற்றும் மலைவழித்தடங்கள் குறித்து கேட்டறிந்தனர். இதில் 2 ஆய்வாளர்கள், 4 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டனர். உத்தரமேரூரில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நடைபெற்ற நாட்டுப்புற கலைஞர்களின் நாடகத்தை தொடர்ந்து அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் போது வில்வ இலைகளையும் எலுமிச்சை பழங்களையும் குழந்தை வரம் கோரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினர். நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
மயிலாடுதுறையில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு வருடாபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயிலில் 2ஆம் ஆண்டு கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு சதசண்டி யாகத்துடன் வருடாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க உலக நன்மை வேண்டி சிறப்பு பூஜை நடத்தினர். தொடர்ந்து யாக குண்டத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் காமாட்சி அம்பாளுக்கு கலசாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தர்மபுரியில் அமைந்துள்ள தட்சிண காசி கால பைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் அமைந்துள்ள தட்சிண காசி கால பைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கால பைரவர் வெள்ளிக்கவசம் மற்றும் பூமாலைகள் அணிந்தும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூசணி, தேங்காய், எலுமிச்சை பழங்களில் தீபம் ஏற்றி வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 9வது T20 உலகக்கோப்பை தொடர் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி கோப்பையை தட்டிச் சென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து. சென்னையில் லிப்ட் விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. வந்தே பாரத் ரயில்களின் டிக்கெட் கட்டணம் குறைக்கப்படும். ரயில்வே இணையமைச்சர் தகவல். சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா. அதிர்ச்சியில் இந்திய ரசிகர்கள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.